பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மைண்ட்ல அப்படி என்ன தப்பு பண்ணா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ ஓப்பனா பேசுடா சரவணன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மயில செஞ்ச எல்லா விஷயமும் சரவணன் கோமதி கிட்ட சொல்றாங்க. அம்மா அவ வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்க போய் வேலை பார்த்தா தெரியுமா? ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்தா. ஆனா அதை கண்டுபிடிச்சதும் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போய் சொன்னா. சரி இவ படிப்பு மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் எல்லாமே கேட்டேன். அதுக்கும் ஏதோ ஒரு போய் சொன்னா. சரி வா உன் காலேஜ்லயே போகலன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போனா. நான் காலேஜ் எல்லாம் படிக்கல, படிச்சது 12ஆம் கிளாஸ்ன்னு சொன்னா. சரி அந்த பொய் சொன்னா சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி அவ கர்ப்ப விஷயத்திலையும் பொய் சொன்னா. சரி அத உண்மையா கூட இருக்கட்டும், ஆனா இன்னொரு பொய் சொன்னா. என்னை விட அதிக வயசா இருக்கா. அவ ஆதார் கார்டை பார்த்துதான் நானே அதை கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஆனா அவ மேல இவ்வளோ பொய் இருந்து அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக வேற ஒரு பொண்ணு கூட எனக்கு தொடர்பு இருக்கிறத அவ சொன்னதை என்னால ஏத்துக்க முடியலமான்னு சொல்லி சரவணன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே மயிலு எங்கடி இருக்க, வெளியே வாடி, என் பையன் மேல இப்படிப்பட்ட பொய் சொல்லியிருக்க, வெளியே வாடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கோமதி கத்துனதும் ஐயோ அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல, அதனாலதான் அத்தை இப்படி கத்துறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப முடிச்சுக்கிட்டே வந்து மயிலு நிக்கிறாங்க. மறுபடியும் சரவணன் மேல என்ன பழி தூக்கி போட போறாங்க மயிலுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.